ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் 2 செம்மையான அதுவும் மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸை என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் நான் பர்சனலாக ஆட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையுமே தான் உங்ககிட்ட ஃபுல் டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ட்ரேடர்ஸ். அதிகமான இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாகவே லேர்ன் பண்ணலாம். அண்ட் ட்ரேடர்ஸ், ஒரே ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். அண்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், சீக்கிரமாக என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ட்ரேடர்ஸ், என்னுடைய இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே வருது ஆகஸ்ட் 15. அதுக்காக என்னுடைய மெம்பர் கோர்ஸாக இருக்கட்டும் இல்லை மெம்பர்ஷிப்பாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே ஃப்ளாட்டாகவே இங்கே டிஸ்கவுண்ட் தந்திருக்கிறேன். அந்த டிஸ்கவுண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஆஃபருமே 15 எண்டுக்கு இங்கே முடிஞ்சிடும். அதனால் சீக்கிரமாக இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் கிராப் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கம்பெனி லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல். அண்ட் இந்த ஸ்டாக்குமே நம்ம டேரெக்டாகவே இங்கே ஃபஸ்ட்டு வந்து டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சுன்னா வீக்லி பேஸிஸில் இருக்குது. இதே வந்து நான் மந்த்லி பேஸில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக இங்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போயுமே ஸ்டாக் வந்து ஒரு ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்டு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து இங்கே மேலே எவ்வளோ அப்சைட் ரேலி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா அரவுண்ட் வந்து 196%. மீன்ஸ் ரவுண்ட் ஃபிகராக ஒரு 200% ஒரு நல்ல ரேலியில் அப் ட்ரெண்டில் தான் ஸ்டாக் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அது இங்கே நல்ல கிளியராகவே பார்க்க முடியுது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இங்கே ஃபண்டமெண்டல்ஸ் அனலைஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் கேப் 1,46,000 crores இருக்க இதுவுமே ஒரு வெல் அண்ட் குட் லார்ஜ் கேப் ஸ்டாக் தான். ஸ்டாக் பிஇ 60 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ 33 இருக்குது. உங்களுக்கு நல்ல கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸ்டாக் ப்ரைஸ் இப்பயுமே ஓவர் வேல்யூஸில் ட்ரேட் ஆகிறத கிளியராகவே பார்க்க முடியுது. அதுவும் ஆல்மோஸ்ட் ஒரு நியர் டபுள் ஓவர் வேல்யூஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ROCE 9% இருக்குது, ROE 6% இருக்குது. இது ரெண்டுமே சொல்ல தேவையில்ல, ஓரளவுக்கு கம்மியாக தான் பார்க்க முடியுது. ப்ரமோட்டர் கிட்ட 58% ஸ்டெக்ஸ் இருக்குது. ப்ரமோட்டர் கிட்ட இருக்கிற எந்த ஸ்டெக்ஸுமே பிளச் பண்ணவே இல்லை. இது பாசிட்டிவான விஷயம். டெட் ஈக்விட்டியுமே 0.31 தான் இருக்குது. ரொம்ப அதிகமாக இல்லை, ஓரளவுக்கு இங்கே டீசெண்டாக தான் இருக்குது. அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்கலாம். ஃபினான்ஷியல் மார்ச் 2024 23,000 crores இருந்துச்சு. மீன்ஸ் இயர்லி பேஸில் சேல்ஸ் சொல்கிறேன். அடுத்த 28,000, 33,000, இப்போ த்ரில்லிங் 12 months இது 35,000 கொடுத்து எவ்ரி இயர் வந்து கண்டினியூவாக சேல்ஸ் வந்து க்ரோ ஆகிறத கிளியராக பார்க்க முடியுது. அதேமாதிரி நெட் ப்ராஃபிட்டுமே 288 crores, 534, 1,600, இப்போ 2,400 crores. இங்கேயுமே நல்ல ஒரு பாசிட்டிவான க்ரோ வந்து எவ்ரி இயர் பேஸில் கிளியராக பார்க்கலாம். அண்ட் இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில் இதான் ட்ரேடர்ஸ் ரொம்ப பாசிட்டிவ் அட்வான்டேஜ் நல்லா கிளியராக பாருங்கள். பப்ளிக் கிட்ட மார்ச்சில் வந்து லாஸ்ட் குவார்ட்டரில் 10% ஸ்டேக்ஸ் இருந்துச்சு. அதை டிக்ளைன் பண்ணி 9.88% இருக்குது. மீன்ஸ் பப்ளிக் கிட்ட உள்ள ஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட இங்கே கன்வெர்ட் ஆகிருக்கு. அதுவுமே நல்லா கிளியராக பார்க்க முடியுது. ஆல்மோஸ்ட் ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட ஒரு 90% ஸ்டேக்ஸ் கிட்ட இங்கே மீன்ஸ் ஸ்ட்ராங் பிளேயர் தான் வச்சுருக்காங்க. அதனால் அதிகமாக சொல்ல தேவையில்ல, எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் வீடியோ மேக் பண்ணுறேன். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். அண்ட் இங்கேயுமே நம்ம டெக்னிக்கல்ஸை இன்னும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிச்சுன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குது. ரெசிஸ்டன்ட் லைனில் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து மீன்ஸ் நான் மந்த்லி பேஸிஸில் சொல்கிறேன். அதனால் மே மந்த்லேயே இங்கே ஆல்ரெடி இங்கே பிரேக் அவுட் கிடச்சிருச்சு. அண்ட் பிரேக் அவுட் கிடச்சது மட்டும் இல்லாமல் இங்கே கன்ஃபர்மேஷனுமே இங்கே கிடச்சிருக்குது. அதுவுமே கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் டெக்னிக்கல்ஸில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்மோஸ்ட் இங்கே 2007 தான் ஒரு ஆல் டைம் ஹையை வந்து மேக் பண்ணிச்சு. அந்த 2007 ஆல் டைம் ஹையை தான் இப்போ 2026 இங்கே ஆல்மோஸ்ட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஆல்மோஸ்ட் இங்கேருந்து ஒரு 19 years கிடச்சி தான் இப்போ பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அதனால் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல்ஸும் நல்லாயிருக்கு. அட் த சேம் டைம் டெக்னிக்கல்ஸும் இங்கே சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டண்ட்டாக இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுமே இங்கே ப்ராப்பராக இங்கே சப்போர்ட் பண்ணுறதை கிளியராக பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே மேக் பண்ணிச்சு, அதுக்கடுத்து டவுன் வந்ததுக்கு அடுத்தது ப்ரீவியஸ் ரீட்ரேஸ்மெண்ட் இருக்குல்ல டெக்னிக்கல் பேஸிஸில், அங்கே வரைக்கும் தான் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கேருந்து டெக்னிக்கல்ஸில் மேலே போச்சு. அண்ட் அதுக்கடுத்து கீழே டவுன்ஃபாலில் செம்மையான சைட்வேஸில் இருந்துச்சு. சைட்வேஸில் இருந்துட்டு அண்ட் இப்போ தான் பார்த்தீங்கன்னா மே மந்தில் ஒரு நல்ல பாசிட்டிவான பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ண இன்னும் கிளியராக புரியும். அண்டு மே மந்தில் ஒரு பாசிட்டிவான பிரேக் அவுட் கிடச்சிச்சு. அண்ட் பிரேக் அவுட்லேருந்துமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான இங்கே சைட்வேஸ் ரீட்ரேஸ்மெண்ட்டுமே கிடச்சிருக்கு. அதனால் ட்ரேடர்ஸ் அகைன் நான் சொல்லிக்கிறேன், எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இங்கே வீடியோ மேக் பண்ணுறேன். அதுவும் மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸு. அதனால் எடுத்த உடனே ஒரு நாளைக்கு ரிட்டர்ன் கிடைக்கும், ரேலி ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன், ஆகாது. ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். இங்கேருந்து மீன்ஸ் ஆல்ரெடி 2 month வந்து இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு 3rd தான் இங்கே க்ரீன் கேண்டில் இருக்குது. அதனால் ஓரளவுக்கு இங்கேருந்து இன்னும் ஒரு 4 ஒரு 6 month வந்து இங்கேருந்து சைட்வேஸில் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த ஸ்டாக்ஸையுமே மீன்ஸ் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணலாம், அதிகம் சொல்ல தேவையில்லை.
சைடு வேஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. ட்ரேடர்ஸ் என்னுடைய மீன்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் இப்போ யூஸ் டிஸ்கவுண்ட்டில் தான் ஆகஸ்ட் 15 நான் சேல் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ரெகுலராக 5,000 சேல் பண்ணுறேன். ஆனால் அதே வந்து இப்போ 50,000 இங்கே 50% இங்கே டேரக்ட் டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட்டு நீங்கள் 42499 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டை பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி லேர்ன் பண்ணணுன்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோட இயர்லி மெம்பர்ஷிப்புமே இருக்குது. ரெகுலர் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் வந்து 3,500 சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அதே வந்து இப்போ இந்த மெகா டிஸ்கவுண்ட் ஆஃபருங்கிறதால வெறும் ஜஸ்ட்டு நீங்கள் 1 இயருக்கு 1499 நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா, பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் இருந்துச்சுன்னா நான் எல்லாத்தையுமே நம்ம கம்யூனிட்டி குரூப்பில் நான் ஷேர் பண்ணுவேன். உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாகவே அது ஹெல்ப்பாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் ட்ரேடர்ஸ் ஒரே ஒரு டைம் மட்டும் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ். இந்த ஸ்டாக்துமே நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இதுவுமே வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீக்லி பேஸில் கொண்டு போகிறேன். இன்னும் நல்ல டீட்டெயிலாக இங்கே கிளியர் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து கீழே டவுன் ஆனது ஒரு நியர் அபவுட் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 16% கீழே கரெக்ஷனில் தான் இருக்குது. ஏன்னா ஸ்டாக் ப்ரைஸ் செம்மையான டவுன்ஃபால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 90% கீழே டவுன்ஃபால் ஆச்சு. அங்கேருந்து ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ரிக்கவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு அரௌண்ட் வந்து 923% ஒரு செம்மையான ரிக்கவருமே தந்திருக்கு. அதுவுமே இங்கே கிளியராகவே இங்கே விசிபிள் ஆகுது. அண்டு டெக்னிக்கல்ஸ் இங்கே நல்ல கிளியராக பார்த்துச்சுன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் ட்ரேடர்ஸ் நான் எதையுமே நோட் பண்ணிக்கிறேன், உங்ககிட்ட மீன்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த ஸ்டாக் வந்து ரெசிஸ்டன்ட் லைனில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதனால் நான் ப்ரீவியஸில் சொன்னல அந்த ஸ்டாக்கை விட இந்த ஸ்டாக்ஸில் ஒரு நல்ல பெட்டரான இன்னும் அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டியுமே இங்கே பார்க்க முடியுது. ஏன்னா இப்போ தான் ரெசிஸ்டன்ட் லைனில் இருக்குது, இன்னமும் பிரேக் அவுட் தரல. அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே டெஃபினட்டாகவே உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணலாம். இதுவுமே கிளியராக பாருங்கள், ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலிலேருந்து மீன்ஸ் ஐபிஎல் லிஸ்ட் ஆனதுக்கு அடுத்து ஒரு ரேலி தந்துச்சு. அதுக்கப்புறம் கீழே டவுன்ஃபால் ஆச்சு. டவுன்ஃபால் ஆகி 2 டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சேம் மீன்ஸ் பேஸ்மெண்ட் சப்போர்ட்டில் அண்ட் 2 டைம் வந்து சேமாக வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்குது. மீன்ஸ் அப் சைடில் போச்சு, திரும்ப டவுன், அப் டவுன். அண்டு இந்த டைம் டவுன் வந்தப்போ டைரெக்டாக மீன்ஸ் ப்ரீவியஸ் சப்போர்ட் எடுக்கல, செம்மையான சைட்வேஸில் வந்து கீழே டவுன்ஃபால் ஆச்சு. டவுன்ஃபால் ஆகி ஒரு ரேலி தந்துச்சு. ரேலி தந்ததுக்கு அப்புறமேட்டுமே அண்ட் எடுத்தோன்னே ரேலி மீன்ஸ் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் இருக்குல்ல அதை பிரேக் பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா பிரேக் பண்ணல. ப்ராப்பராக ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் இருக்குல்ல அதை ப்ராப்பராக இங்கே சப்போர்ட் பண்ணியிருக்கு. அண்ட் அதுக்கடுத்தது இப்போவே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் தான் பண்ணியிருக்குது. மீன்ஸ் இப்போ வரைக்குமே மீன்ஸ் டச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மீன்ஸ் 1 2 3 டைம் நியர் அபவுட் வந்து ரெசிஸ்டன் வந்து சப்போர்ட் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அதனால் இந்த டைமில் ஒரு நல்ல அதிகமான மீன்ஸ் ஒரு செம்மையான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்குமே பிரேக் அவுட் ஆகிடுச்சு டக்குன்னு ரேலி தருமான்னு கேட்டிங்கன்னா நான் ப்ரீவியஸ் சொன்ன சேம் இது தான் எக்ஸாம்பிள் இங்கேயுமே கிளியர் ஆகும். ஏன்னா இது எல்லாமே மல்டி இயர் பிரேக் அவுட். இதுவுமே ஒரு க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2018 பீரியடில் தான் மீன்ஸ் ரெசிஸ்டண்ட்டை க்ரியேட் பண்ணிச்சு. இப்போ 2026 ஆல்மோஸ்ட் இதுவுமே ஒரு ரஃப் ஃபிகராக ஒரு 8 இயர்ஸ் வந்து மீன்ஸ் சைட்வேஸ்லாம் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே ஒரு பிரேக் அவுட் தந்துச்சுன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. ட்ரேடர்ஸ் என்னோடய யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது, நீங்கள் இதுலேயுமே ஜாயின் பண்ணலாம். பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் இங்கேயுமே நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். வெறும் ஜஸ்ட்டு 1 மந்த் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ட்ரேடர்ஸ் என்னோட டெலிகிராம் சேனலுமே இருக்குது. பெஸ்ட்டான சேட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் ஒரு டைம் மட்டும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இவ்வளோ தான் ட்ரேடர்ஸ். நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலைன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நான் சொல்லியிருந்த இந்த 2 பெஸ்ட்டான மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் ட்ரேடர்ஸ். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான சூப்பரான வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.